Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Half-yearly revision weekly test 6 பாயிண்ட் இருக்கு. இந்த வாரம் போர்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 8 ஃபுல்லாக எழுதுறீங்க. அது மட்டும் இல்லாமல் 9.1, 9.2 அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படியே நம்ம லிமிட்ஸ் கண்டினியூட்டிக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். சாப்டர் நம்பர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா முடிச்சிட்டோம். ஆல்ரெடி சாப்டர் நம்பர் 7 டெஸ்ட் எழுதியாச்சு. ஆக்சுவலாக வால்யூம் 1 வால்யூம் 2 ரெகுலராக ஸ்கூல்ஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிட்டே வரும். சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வால்யூம் 2 கொஞ்சம் நடத்திட்டு அப்புறம் வால்யூம் 1 போடுவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு சிலபஸ் பிரகாரம் வால்யூம் 1 முடிச்சுட்டு வால்யூம் 2 போகலாம். கரெக்டாக இந்த டெஸ்ட் மேட்ச் ஆகிட்டே வரும். நிறைய ஸ்கூல்ஸ்க்கு மேட்ச் ஆகிட்டு வரும். மேட்ச் ஆகுதோ இல்லையோ ஆஃபிலி எக்ஸாமுக்கு ஃபுல் புக்கு எழுத போகிறோம். அது என்ன பிரச்சனை, வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபுல்லாக தானே எழுத போகிறோம். அதனால எதையாவது படித்தா மார்க் கண்டிப்பாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட டெஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு சொன்ன மாதிரியே சாப்டர் நம்பர் 8 as well as 9.1, 9.2 வித் எக்ஸாம்பிள்ஸோட டெஸ்ட் எழுத போகிறோம். பயப்படாம படிக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சனால 8 சாப்டர் 9 சாப்டர் ஒரு அளவுக்கு நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரிவைஸ் பண்றப்ப அந்த சாப்டர்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கும் போது தான் அது ரொம்ப பிரம்மாண்டமா உங்களுக்கு காட்சி அளிக்குது. அதனால பழகிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்க சாப்டர்ஸ் கூட கொஞ்சம் டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரணும். நீங்க எவ்வளவுதான் புக்ல இருந்தோ நோட்ஸ்ல இருந்தோ கையில இருந்தோ படிச்சாலும் இந்த மாதிரி ஒரு வீக்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டைப்ல டெஸ்ட் எழுதும் போது தான் ஒரு முழுமை அடையும். அதுவே மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கொஸ்டின் பேப்பர் போயிடும். உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு 8:30க்கு கீ ரிலீஸ் ஆகும். உங்க பார்த்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் யூடியூப்ல உங்களுக்கு வீடியோவா உங்களுக்கு 7 மணி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு உங்களுக்கு நோட்ஸ் 1 மார்க்ஸ் அதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம் வாட்ஸ்அப் குரூப்ல. அதனால இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வேணும் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்னா அது எல்லாமே உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு ஸ்பெஷலா வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறோம். மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்க டெஸ்ட் எழுதிட்டு உங்க நோட்ஸை வச்சு நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு மதிப்பெண் வருதுன்னு பாருங்க. 1 மார்க்ல ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 3 மார்க்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 5 மார்க்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாம் பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதிட்டா சாப்டர் 8ம் 9ம் நீங்க நுழைஞ்சிட்டு ஒரு திருப்தி இருக்கும். இதுல அனைத்து கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் ஃபைன், யூ ஆர் எக்ஸாக்ட்லி இந்த ட்ராக். சரியா போர்ஷன்ஸை முடிச்சுட்டு வரீங்க. பயப்படாம இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் நம்பர் 7 முடிச்சிருப்பீங்க, சாப்டர் நம்பர் 8 முடிச்சிருப்பீங்க, சாப்டர் நம்பர் 9 நுழைஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்த வாரம் வரும்போது சாப்டர் நம்பர் 9 கம்ப்ளீட் பண்ணிட்டு 10க்குள்ளார நுழைய ஆரம்பிச்சிடும். இப்போ டெய்லி ஒரு 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸ்க்காக உட்காருங்க. டெய்லி மினிமம் 1 மணி நேரம் உட்காருங்க. மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்தாலே வாரம் வீக்லி டெஸ்ட் நம்ம தைரியமா கம்ப்ளீட் பண்ணலாம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ படிக்க ஆரம்பிச்சுட்டா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டு நான் டிசம்பர் மாசம் படிச்சிருவேன்னா டிசம்பர் மாசம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்க தான் டைம் சரியா இருக்கும். அதனால மேக்ஸை கம்ப்ளீட் பண்ற வேலையை பார்ப்போம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்று உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.